அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நமக்கு மார்ச் மாதத்தின் 18ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 4ஆம் தேதி நிறைஞ்ச அமாவாசை நாளாக இருக்குது. பங்குனி மாத அமாவாசை பலன் மிகுந்த அமாவாசை அப்படின்னே சொல்லாங்க. இந்த அற்புதமான நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 5 பதிவுகள் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறேன். முதலாவது பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட 4 பொருளை ஒன்று சேர்த்து வைங்க, இதன் மூலமாக மூட்டை மூட்டையாக பணம் சேரும்னு சொல்லி போட்டிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா, குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். அந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை இன்றைக்கி இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும். மேலும் அதிலேயே 1 ரூபாயை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அதை செஞ்சீங்க அப்படிங்கும்போது 1 ரூபாயும் 1 கோடியாக மாறக்கூடிய யோகம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சாலும் செய்யாட்டிலும் வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு முன்னோர் தீபம் குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் செய்வதன் மூலமாக வறுமை நீங்கி 16 செல்வங்களும் வீடு தேடி வரும்னு சொல்லலாம். அடுத்து இன்றைக்கி புதன்கிழமை நாளாகவும் இருக்குது, கூடவே அமாவாசை திதியும் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட தேவதையை நம்ம இன்றைக்கி கையில் ஒன்று எழுதி அழைக்கும்போது அவங்க என்ன வரம் கேட்டாலும் உடனே நமக்கு கொடுத்துருவாங்கன்னே சொல்லலாம். இரவுக்குள்ளே எப்போ செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, அமாவாசை நாளன்று செய்யக்கூடிய அற்புதமான கல்லுப்பு பரிகாரம். அதை நீங்கள் மதியம் 1:30க்கு மேலே இரவு 9 மணிக்குள்ளே செய்யும்போது பணமும் சேரும், நகையும் சேரும், வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகும். அடகு நகை வச்சுருக்கீங்கும்போது அதை மீட்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனையும் தீரும். இப்போ நான் சொன்னதில் 4 வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் வரும். மீதியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு ரீசெண்டாக போட்டதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் பார்த்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி செய்யுங்க. எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, பணம் சேர்வதற்கான அற்புதமான பரிகாரம் தான். இதையும் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம். எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் ராகு காலம், யமகண்டம் எல்லாமே முடிஞ்சிருக்குங்க. ஸோ நீங்கள் இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் இதை செய்யலாம். இருந்தாலும் இன்றைக்கி இந்த அமாவாசை திதியும் புதன் ஓரையும் இணையக்கூடிய இரவு 8 to 9 மணிக்கு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இது இன்னும் அற்புதமான பலனை கொடுக்கும். இல்லைங்க, அந்த டைமில் தான் நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டுருப்போம், இல்லை கொஞ்சம் பிஸியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உடனேயுமே கூட செய்யலாம். இந்த அமாவாசை திதி முடியறதுக்குள்ளே செஞ்சோம் அப்படின்னாவே போதும். இன்றைக்கி நமக்கு அமாவாசை திதி பார்த்திங்கன்னா காலையில் 8:29 போது தொடங்குச்சு. இது நாளை காலை 7:29 வரைக்கும் இருக்குது. புதன்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய அமாவாசை திதி இந்த பரிகாரத்துக்கு முக்கியம். அதனால் நைட்டு ஒரு 10 மணிக்குள்ளாரையாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன், முடிஞ்ச அளவுக்கு புதன் ஓரையும் அமாவாசையும் சேரக்கூடிய அந்த 8 to 9 மணிக்குள்ளாரையே செய்யுங்க. அது முடியலைன்னா மட்டும் 10 மணிக்குள்ளார செஞ்சுருங்க. சரி, இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்யணும்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு காலியான மண்ணகல் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணதா இருந்தாலும் பரவாயில்ல. அதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க. அமாவாசை நாளில் கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும். அதனால தான் ஏதாவது ஒரு வகையில் உங்களை கல்லுப்பு வச்சு செய்ய வச்சிடணுங்கிறதுக்காக ஒவ்வொன்றிலையும் நான் ஆட் பண்ணி சொல்லிகிட்ருக்கிறேன். சரிங்களா? இதுக்கு கிச்சனில் இருக்கிற உப்பு எடுத்துக்காதீங்க. புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க. வேறு வழியே இல்லைங்க, சமையலறையில் இருக்கிற உப்பு தான் இருக்குது, புதுசாக போய் வாங்கவும் முடியாது, எங்கள் வீட்டில் எந்த உப்பு பாக்கெட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா பரவாயில்ல, கிச்சனில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க. ஸ்பூனால் இந்த உப்பு எடுத்தாலும் கையால் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். ஸோ ஸ்பூனில் எடுத்தாலும் உங்களுடைய வலது கையில் கொட்டிக்கோங்க. அழுத்தம் கொடுத்து 1 நிமிஷம் பிடிங்க. நல்லா உங்கள் கையும் சூடாகும். இந்த உப்பு உங்கள் கையை குத்தும். அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்து வச்ச மண்ணகலில் இந்த உப்பை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மண்ணகலில் போட்டாச்சு இல்லையா? இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு ஹாலில் அல்லது பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு முக்கியமான 2 பொருள் இதில் நம்ம போட போகிறோம். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதன் பகவானுக்கு உகந்த பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய, பணம் நம்மக்கிட்டேயே காந்தம் போல் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய பலன் தரக்கூடிய வெந்தயம் தான் நமக்கு தேவைப்படுது.
இந்த வெந்தயத்தை கொண்டு புதன்கிழமை நாளில் நம்ம பரிகாரம் செய்யும்போது நல்ல பலன் அப்படிங்கிறது உடனேவே கிடைக்கும். அதுவும் அமாவாசை திதியும் சேர்ந்து இருக்கிறதுனால 100% பலன் வந்து நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் புதுசாக வாங்கணுன்ட்டு கூட இல்லை, ஆல்ரெடி வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயத்தையே நீங்கள் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். இப்போ இந்த வெந்தயத்தையும் உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். 4 திசைகளிலிருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன். தினந்தோறும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கின்றது. நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கின்றேன். என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்கின்றது. இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். அதாவது பணம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோமோ, என்னென்னவெல்லாம் சொல்லுவோமோ அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே வந்துட்டு சொல்லணும். சரிங்களா? சொல்லி முடித்த பிறகு இந்த வெந்தயத்தை வந்து இந்த கல்லுப்பு மேலே வந்து போட்டுருங்க. ஏன் வெந்தயத்துக்கிட்ட நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு நல்ல பணவசிய பொருள் தான், பணம் சேர்த்தி கொடுக்கும் தான். இருந்தாலும் நினச்ச காரியத்தை நடத்தி தரக்கூடிய சக்தியும் இந்த வெந்தயத்துக்கு அதிகம் வந்து உண்டுன்னே வந்து சொல்லலாம். அதனால தான் இதுக்கிட்ட நம்ம சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த கல்லுப்பு மேலே வந்து வைக்கிறோம். கல்லுப்புக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி உண்டு, அதே போல் வெந்தயத்துக்கும் உண்டு. ரெண்டையும் இங்கே நம்ம ஒன்றா வந்து சேர்த்து வச்சுருக்கோம். அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம்? பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ ஏதாவது ஒரு சில்லறை காசு வைக்கணும். ₹1, ₹2, ₹5 எது வேணால் வைக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ₹5 வைக்கிறது சிறப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புதன்கிழமை நாளாக இருக்குது. புதன் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5, மேலும் குபேரருக்கும் இந்த ₹5 அப்படிங்கிறது உகந்தது. அதனால் இதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிட்டு அதன் பிறகு இது மேலே வந்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? மண்ணகல்ல கல்லுப்பு போட்டிருக்கோம், அது கூட வெந்தயம் போட்டிருக்கோம், இந்த ₹5 காசு வந்து வச்சுருக்கோம். இவ்வளோ தான். இப்போ இந்த 3 பொருளையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சுத்தமாக இருக்கிறவங்க போது பூஜை அறையில் வச்சு ஒரு நிமிஷம் மனதார உங்களுடைய குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை, இன்றைக்கி அமாவாசை நாளாக இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களை மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு மருத்துவ செலவு ஏற்படக்கூடாது, வீண் வரையும் ஏற்படக்கூடாது, பணம் வந்து பெருகிட்டே இருக்கணும், சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சனில் ஒரு ஓரமாக வந்து வச்சுருங்க. இப்போ மளிகை சாமானமெல்லாம் ஒவ்வொரு டப்பாலே போட்டு நீங்கள் அடுக்கி வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் ஏதாவது ஒரு ஓரமாக பின்தள்ளி அந்த டப்பாவில் கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டுட்டு ஏதாவது ஒரு ஓரமாக வந்து வச்சுருங்க. அதாவது இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சும்மா மற்ற டப்பாவை எடுக்கும்போது இதை நகர்த்துறது மாற்றுறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏதாவது ஒரு ஓரமாக அந்த செல்ஃபில் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இல்லை உப்பு ஜாடி வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வைக்கிறதுனாலும் கூட வச்சுக்கலாம். மொத்தத்தில் இது வந்து கிச்சனில் வந்து இருக்கணும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஆல்ரெடி கிச்சனில் கல்லுப்பு, வெந்தயம் எல்லாமே தான் இருக்குது, ஆனால் பணம் சேர்ந்துச்சா, இதை வச்சா மட்டும் சேர்ந்துருமா அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் கல்லுப்பு, வெந்தயம் இதெல்லாம் கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, பரிகாரமாக வந்து செஞ்சு வைக்கலை. ஆனால் இதை நம்ம அமாவாசை நாளாவதுமாக பரிகாரமாக வந்துட்டு செஞ்சு வைக்கிறோம். மேலும் இதெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம். இதுக்கு தான் நமக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இப்போ இதை நீங்கள் கொண்டு போயிட்டு அங்கே வந்து வச்சுருங்க. இது வந்து 1 மாதம் வரைக்கும் கூட அங்கேயே இருக்கட்டும். இப்போ இந்த அமாவாசைக்கு வச்சிங்கங்கும்போது அடுத்த அமாவாசை வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும். அடுத்த அமாவாசை அன்னைக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எங்கேயாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்து போட்டுருங்க. இந்த காசை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இது இந்த அமாவாசை வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த 1 மாதத்துக்குள்ளாரையே பாருங்களேன், உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கிறத நீங்களே கண் முன்னாடி வந்து பார்ப்பீங்க, ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு அதிகப்படியான பலனை இது கொடுத்துரும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.